இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா பச்சை பட்டாணி கோஸ் வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கோஸ் பொரியல் செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 4 பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி. இது கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்ச விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 கிலோ கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கோஸ் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா கோஸ்லேயே தண்ணி விடும். அதனால 1/4 கப் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். சீக்கிரம் வெந்துடும் முட்டைக்கோஸு. அப்பப்போ மூடி எடுத்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். கடைசியாக 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.